ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக வாழணும். குயிக்க முடிக்க விரும்புறேன், ஒன்னு 5 நிமிஷம் முடிக்கிறேன். 5:11 படிப்பா. 5 மத்திய 5:11 இருந்து 13 வரைக்கும் படிங்க. முடிச்சு விரும்புறேன். ஆமா. எப்படியா நம்மளால சும்மா இருக்க முடியுது? இப்படி எல்லாம் சொல்லும் போது, நம்ம மேல பொய் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லும் போது எப்படி நம்மளால சும்மா இருக்க முடியுது? எப்படி நம்மளால சும்மா இருக்க முடியுது? தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால சந்தோஷப்படு, பரலோகத்துல கிடைக்கும். நீ மற்றவர்களுக்காக வாழ, அவங்களை வீட்டுக் கொள்வது உனக்காக வாழல, நீ அவங்க ரட்சிக்கப்பட்டோன்னு வாழுற. எப்படியாவது பரவாயில்ல, என்ன பேசுறாங்களா, சிந்திக்கிறாங்களா, எப்படியும் பண்ணட்டும், ஆண்டவர் அவங்கள ரட்சிக்க கூட ஆண்டவர்ன்னு சொல்றேன். அதுதான் என் மற்றவர்களுக்காக வாழுற வாழ்க்கை. அவங்க ரட்சிக்க பண்ணுமா, அவங்க நரகம் பண்ணுமா? நரகத்துக்கு அனுப்பிடலாமாங்கள? அதுவா நம்மளுடைய வேலை? அவங்க ரட்சிக்கப்பட வேணாவா? பரவாயில்ல, நிந்திக்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, பேசிட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ரட்சிக்க பண்ணணும். நம்ம ஜெபிக்கணுமா? ஜெபிக்க கூடாது. கண்டிப்பா ஜெபிக்கணும், கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். ஆனா நீ தேவனுடைய குமாரன், நீ சாதாரண ஆள் இல்லை. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா தேவனுடைய குமாரனை போல நடக்கணும். ஆமென். தேவனுடைய ஆவியை பெற்று வந்தாலும் தேவனுடைய குமாரன். தேவனுடைய ஆவி இருந்தா கிறிஸ்துவின் ஆவி உட்பட்டவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு சொல்லி, தேவனுடைய குமாரன் எப்படி நடக்கணும்? தேவனை போல நடக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. தேவனை போல நடக்கணும். தேவனுடைய கேரக்டர் உனக்கு வரணும். டாக்டர் இறக்கப்பட்டாங்கன்னா இறக்க உள்ளவங்க பாய்க்கவானுங்க, இறக்கம் வருவாருங்கன்னாரு. இப்ப நிந்திக்கிறவங்க என்ன பண்றது? நம்ம பேசுறாங்க, பேசுறோம். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, அறியாம பேசுறாங்க, இறக்கமாயிரு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அன்பரே, மற்றவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க எப்பவுமே. என்ன பாரம் இருந்தாலும் சரி, நீங்க மற்றவங்க உன் பாரம் நிறைய இருக்கும், எனக்கு தெரியும். உனக்காகவே உன்னால ஜெபம் பண்ணிக்க முடியாது. ஆனா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க பாரு, அவங்களுக்காக நீ முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி பாரு, உன் பாரம் எல்லாம் போயிடும். உன் பாரம் எல்லாம் லகுவாயிடும். யாரும் ஒண்ணும் இல்லை, நமக்கு கர்த்தர் தான். நீங்க தேவனுடைய குமாரன், அதை மறந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னத்தை மறந்துட்டு இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனை போல நடக்கணும்ன்றத மறந்துட்டு இருக்கிறோம். மறந்துட்டோமா? மறந்துட்டா திருப்பிக்கும், சரி பண்ணிக்கணும். தேவனுடைய குமாரன் எப்படி இருக்கணும்? தேவனை போல நடக்கணும். ஆண்டவர் ஆதாம அவர் சிருஷ்டித்த போது என்ன சொன்னாரு? பாரு, என் குமாரன் பாரு எப்படி நடக்கிறான் பாருங்க. உன் புள்ளிங்க நடக்கும் போது பேசும்போது நீ எப்படி நினைச்சிருப்பாங்க? அங்க அப்பன மாதிரியே பண்றான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப உங்க அப்பா யாரு? உங்க அப்பா ஆவி உனக்குள்ள இருந்தா நீ எப்படி நடப்ப? நீ எப்படி நடப்ப? கிறிஸ்துவ போல வாழ்வ. கிறிஸ்து மற்றவர்களுக்கு வாழ்ந்தது போல நீயே வாழ்வ. கிறிஸ்து பேசுறது போல பேசுவ. ஏன் உன்னை பிரசங்கம் பண்ண அழைக்கிறனா கூட நீ வாழ முடியும். ஏன் உன்னை பிரசங்கப்படுத்துக்கு ஒண்ணு அழைக்கலன்னா கூட உன்னால வாழ முடியும். வாழாது, இந்த பிரசங்கப்படுத்துக்க வராதுன்னு இருக்காரு. அது இதை விட மோசமான. மற்றவங்களுக்கு பவுலே பேசுறான், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எப்படி ஆயிலும் அந்த உயிர்த்தேர்தல வரணும்னு அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும். நம்ம அப்படிதான் வாழணும். அவ்வளவுதான். அப்ப நம்ம அவருடைய பாகமாக தேவனுடைய ஒரு பாகமா இருக்கும் போது அவர் வரும்போது மகிமையில நாம அவர் கூட போறோமே. அப்ப இந்த பூமியில எங்க பரலோகத்து போலியா நம்ம இயேசுக்காக ஜீவிக்க போறோம். இந்த பத்தில ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல வார்த்தை. சொல்லுங்க போது என்ன வார்த்தை சொன்னீங்க? பரலோகத்துல போய் சாட்சியா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்ல? அங்க பரலோகத்துல போய் நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அதத்தான் சொல்ல வந்தேன். இங்கதான் நீ அச்சாட்சி வாழ.
அங்க போய் நீ சாட்சியா வாழ முடியாது. இங்கதான் நற்சாட்சியா வாழ. புரியுதா ஒண்ணு நான் சொல்றது? நற்சாட்சி பத்திரம் எங்க இருக்குது? மேல இருக்கலாம். நம்ம வாழ்க்கை தான் நற்சாட்சி பத்திரம். இங்கதான் சாட்சியா நம்ம வாழணும். இங்க சாட்சியா வாழாம அங்க 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 எப்படி இருப்ப? இங்க அந்த பொண்ணா, இந்த பையனா, அருமையான பையன், அந்த அண்ணனா அப்படி சொல்லு. அவரா, அவர் அப்படி எல்லாம் பேச மாட்டார். உண்மையில கொண்டு போய் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்கும் போது நீ சொல்லணும், அப்படி எல்லாம் கிடையாதுடா. எப்படி? அவரு ஆமா ஆமா அவர் அப்படித்தான். அப்பனா என்னாச்சு? உன் சாட்சி டேமேஜ். கரெக்டா நான் சொல்றது? உன் சாட்சி டேமேஜ் ஆகுது. அவர் அப்படியெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை என் முன்னாடி, அது மற்றவங்க முன்னாடி காணப்படணும். சாட்சி ரொம்ப முக்கியமானது. சாட்சி சாட்சி இல்லாம எப்படி பிள்ளைங்க சாட்சியா இருந்தாங்க ஆண்டவருக்காக? எல்லாரும் தானியல் எல்லாரும் சாட்சியா இருந்தாங்க. நம்ம எப்படி எங்க இருந்தாங்க? அங்க இருந்தாங்க, பூலகத்துல தான் இருந்தாங்க. மற்றவங்க முன்னாடி தான் இருந்தாங்க சாட்சியா. நம்ம என்ன பண்ண போறோம்? சாட்சியா வாழ்வோமா? வாழ்வோம். கிறிஸ்துக்காக வாழ்வேன் அப்படியே சொன்னாரு. உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பின்பற்ற, குடும்பத்தெல்லாம் விட்டு பின்பற்றுவியா நீ ஆண்டவரா? அப்படியாப்பா? என்னில் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. அப்படி அது அர்த்தம்? குடும்பத்தெல்லாம் விட்டுடுறா, குடும்பத்துக்கெல்லாம் ஒன்னும் செய்யாதரா அப்படின்னு சொன்னாரு. குடும்பத்தை ஏற்படுத்தணும், மனைவி ஏற்படுத்தணும் அவர் தான், உன் புள்ளியில் ஏற்படுத்தணும் அவர் தான். அதை எப்படி அவர் விட்டு சொல்லுவாரு? மேல வைக்காது. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதை நீ சாட்சியா வாழ், மேலாண்டு நீ வாழ்ந்து காட்டு. நீ வாழாத நம்ம இல்ல, நம்ம ஒருத்தரும் வாழணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாட்சியா இருக்கணும். புதகம்ல பேசினார்ல சகோதரங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொல்லணும். பேப்பர் போடுறோம், சாட்சி சொல்லணும். சின்ன பசங்க சாட்சி சொல்லணும். கிரேஸா ஒரு எறும்பு கூட சாவடிக்காது அப்படின்னு சாட்சி சொல்லணும். ஒரு நசிக்கிறாது. எனக்கு கேட்டு ரொம்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லிட்டு அந்த டீச்சரை போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிஜம், ஆமா நிஜமாவே அப்படி பண்ணுவாங்க, ரியலாவே அப்படி பண்ணுவாங்க. சின்ன பசங்க சாட்சி சொல்லுது. ஒரு கட்சிச்சுனா கூட எருமை வந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படி போட்டு எவ்வளவு பேர் இருக்கிறான். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் சந்தோஷப்படுறேன். அமேன். அதே நச்சாச்சு. ஒண்ணு கூட சாவடிக்க மாட்டாங்களா, எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். நான் எதுவும் கட்டா கூட புடிச்சு விட்டுருவேன். பாம்புங்க வந்து சாவடிக்காத இருக்க முடியுமா? ஊழகரெல்லாம் பார்த்துனா ஒரே மாதிரி, ஏழைகளை பார்த்தா ஒரே காலிலேயே நசிக்கிறேன். சர்பத்தை மிதிப்பீங்க, தேலை மிதிப்பீங்க சொல்ற பாரு, ஒரே மிதி வச்சுருவேன். அது செருப்பாடு கிருப்பாடு கற்பமுச்சை கண்டதான் கொஞ்சம் பயப்படுறேன். அப்ப இருந்தது. இப்ப கொஞ்சம் கற்பமுச்செல்லாம் பயம் போயிடுச்சு. அது ஒரு அருவருப்பான ஒரு பூச்சின்றதுனால அது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் கூட போயிடுச்சு. அதனால வாழுங்க, வாழ கத்துங்க. கிறிஸ்தவனா வாழ கத்துங்க. நான் கதை சொல்றேன்னா நினைக்காதீங்க, இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் வார்த்தையில இருந்து சொல்றேன். நீங்களாம் அப்படி வாழ போது நான் சந்தோஷப்படுவேன். இப்ப நம்ம மத்தியில ஒரு சாட்சி வந்தது இல்ல, அந்த சகோதரி எவ்வளவு இனிமையான ஒரு சகோதரி, உண்மையாக இனிமையான சகோதரி தான். நான் எங்க புல்பீட்ல இருந்து பேசுறதுக்கு பயமாகுது. ஏன்னா நான் யாருன்னா பெருமையா பேசுறேன்னா வேற எதனா பண்ணிடுறேன். அதனால பேசுறதுக்கு பயமா கிடையாது. நீ அந்த இடத்துல பேசுறதுக்கு இடமும் கிடையாது. தியாகம் பண்ணிச்சு வாழ்க்கை. அதனால தியாகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. தியாகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையா? கிறிஸ்துவ பெரிய தியாகி அவன். தியாகி, கிறிஸ்துவ பெரிய தியாகி. எவ்வளவு கஷ்டம் நஷ்டத்துல கூட பிள்ளைங்க ஆகுது. சரி, நம்ம சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் இல்லை. நம்ம பெற்றுக்கிற சந்தோஷம் சாதாரணது இல்லை, நித்தியமானது. பாடுவோமா பாட்டு? ஒரு பாட்டு. மணி ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. என் சந்தோஷமே நித்தியமானதே பாடு.
நான் பெற்றுக்கிற சந்தோஷம் அதான். வாழுங்க, மற்றவர்களுக்காக வந்து புருஷன் மனைவிக்காக வாழுங்க, மனைவி புருஷனுக்காக வாழுங்க, குடும்பத்தாருக்காக வாழுங்க, நண்பனுக்காக வாழுங்க. நண்பனுக்காக வாழ்ந்துக்கிறியா நீ? வாழுங்க. கட்சியில சொல்லக்கூடாது. பசியா இருந்தா போஜனத்தை கொடுனாரு. அவன் எச்ச கையில கூட காக்கா ஓட்டாது. அவன் எங்க போஜனம் கொடுப்பான்னு சொல்லுவான். அப்படியாப்பா? அப்படி இல்லைன்னா அப்படியெல்லாம் பேர் எடுக்கக்கூடாது. அவன் எச்ச கையிலே காக்கா ஓட்ட மாட்டான். அவன் எங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லணும்யா. வாசனை, கிறிஸ்துவ வாசனை நற்கந்தமா இருக்கணும். நற்கந்தமா இல்லாத வாழ்க்கை அப்ப தானாவே மக்கள் உன்னை படிக்கணும். சும்மா தெருவில் போனா உன்னை படிக்கணும். பேரு தெரியுதோ இல்லையோ, என் பேர் இந்த ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மா வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வேணும். வேற யாரு வேணும்? அந்த அம்மா வீட்டுக்கார விடு, அவர் உண்மையான கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு போர்தம் தெரியக்கூடாது, வருத்தம் தெரியக்கூடாது. எதுவும் வந்தாலும் நியாயமா நியாயமா நடக்கும். மற்றவங்களுக்காக வாழணும். நமக்கு இல்லைன்னு ஓடி ஒழிச்சுக்க கூடாது. ஒருத்தனை வெட்ட வரவங்கள கண்ணு எதிர்க்க பாக்குற, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண போற? அவனை காப்பாத்தணும் என்ன வராதா? போட்டு மாட்டா, வெட்டுறா என்ன அப்படின்னு பிடிக்க மாட்டியா கத்தியா? ஆமா, இது மாதிரிலாம் ஒரு சிறு சிறு அன்புதான், சின்ன சின்ன காரியம் தான். அவன் ஒன்னும் வல்ல மாட்டு போடுவான் அவன் பிசாசு. நீ பயப்படாது, எதுக்குமே பயப்படாத. நீ தேவனுக்காக வாழணும்னு நினைச்சு பாரு. உனக்கு இருக்கிற பலன் பாரு. உனக்கு இருக்கிற பலன் பாரு. தேவனை ஒருத்தன் நிந்திச்சா அவனை விடாத. அவன் நாசிய தொண்டைய பூச்சி நாசி எத்துரு. தப்புனா தப்பு தான்டா. தப்புனா தப்பு தான். வார்த்தையில தப்புனா தப்பு தான். கரெக்ட் தானே? எடுத்துக்கணும். எல்லா சகோதரர் மேலேயும் அன்பு செலுத்தணும். ஸ்தாபனக்காரன் அவங்ககிட்ட நமக்கு ஐக்கியம் வேணாம், அவங்ககிட்ட பேச மூஞ்சி திருப்பின்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்தாபனக்காரன் தான் இருக்கட்டும், கை கொடு. அப்படிதான் நம்ம திரு திசை கத்து கொடுத்துடுவேன். மூஞ்சி திருப்பினா போட்டோம். இல்ல அப்படிலாம் போகக்கூடாது. என்னன்னா என்ன பேசுறாரா பேசிட்டோம், காட் பிஷப்பை சொல்லு சொல்லிட்டு போயினே. அவன் தகுதியா இருந்தா அவனுக்கு இருக்க போகுது, தகுதி இல்லைன்னா வந்துட போகுது. எதுக்குமே பயப்படாதீங்க. உன் நோயை குறிச்ச கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறிச்சே கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை எல்லா நிலையிலும் உன்னை பாதுகாத்துவேன். உன் மேல அக்கறை உள்ள தேவன் இந்த பரிபூர்ணமான செய்தியை கொண்டாந்து கொத்துக்கிறேன். இந்த வெளிப்பாட்டை கொத்துக்கிறேன். 7 முத்திரைன்னு வெளிப்பாட்டை கொத்துக்கிறேன். இந்த வெளிப்பாடு செய்தி உன்னை எங்க கொண்டு போகுது தெரியுமா? மாத்துது. உன் மேனிய மாத்தி அவனை மேல கொண்டு போகுது. மேல கொண்டு போகும். படிங்க. இப்பெல்லாம் புக்கு படிக்கிறது நிறைய பேர் விட்டுட்டாங்க. படிங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நாம் எழுந்து நின்று பாடுவோம்பா. எழுந்து நின்று சபையார் எழுந்து நிற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். என் சந்தோஷம் இங்க மட்டும் சந்தோஷம் மற்றவனுக்கு கொடுக்கும் போது இங்க மட்டும் சந்தோஷம் வர மாட்டேன், அங்கேயும் சந்தோஷத்துல இருப்பேன். சந்தோஷமே நித்திய காலமே, நித்திய காலமே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசிலே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசிலே, என் சந்தோஷமே நித்திய காலமே, என் சந்தோஷமே நித்திய காலமே, இன்ப
இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே, என் இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே. கல்வாரினாலே என் பாவம் போக்கினார், கல்வாரினாலே என் பாவம் போக்கினார், கரம் பிடித்து கர்த்தர் என்னை காத்து வருகிறார், கரம் பிடித்து கர்த்தர் என்னை காத்து வருகிறார். அவரின் ரத்த அடிஞ்சு ஒன்றில் தினமும் நடக்க, அவரின் ரத்த அடிஞ்சு ஒன்றில் தினமும் நடக்க, கிருபையான செய்தியினால் என்னை மூடினார், கிருபையான செய்தியினால் என்னை மூடினார். சந்தோஷமே நித்திய காலமே, சந்தோஷமே என் நித்திய காலமே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே, என் இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே. சமாதான பிரபு அவர் சாந்த ரூபனே, சமாதான பிரபு அவர் சாந்த ரூபனே, என் இதய நினைவுகளின் இன்ப தலைவனே, என் இதய நினைவுகளின் இன்ப தலைவனே. ஏலோக்கை போல் நடத்திடவே வார்த்தை அளித்தார், ஏலோக்கை போல் நடத்திடவே வார்த்தை அளித்தார், கழுகை போல பறந்து செல்ல மரத்தை அளித்தார், கழுகை போல பறந்து செல்ல மரத்தை அளித்தார். சந்தோஷமே என் நித்திய காலமே, சந்தோஷமே என் நித்திய காலமே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே, என் இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே. சத்துருவை ஜெயித்திட்ட என் சத்திய தேவன், சத்துருவை ஜெயித்திட்ட என் சத்திய தேவன், சத்தியத்தால் மீட்டு என்னை சாட்சியாக்கினார், சத்தியத்தால் மீட்டு என்னை சாட்சியாக்கினார். புத்தியுள்ள கன்னிகையாய் விழுந்து காத்திட, புத்தியுள்ள கன்னிகையாய் விழுந்து காத்திட, சத்யராவி என்று தந்து சத்துவமித்தார், சத்யராவி என்று தந்து சத்துவமித்தார். சந்தோஷமே என் நித்திய காலமே, சந்தோஷமே என் நித்திய காலமே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே, என் இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே. ஜீவகனி எனக்கு அளித்து ஜீவன் நீதானே, ஜீவகனி எனக்கு அளித்து ஜீவன் நீதானே, ஜீவ ஊற்று என்றும் என்னை பொங்கி வாழ்த்திட, ஜீவ ஊற்று என்றும் என்னை பொங்கி வாழ்த்திட. தாகம் தீர்க்கும் தவிப்பை என்றும் போக்கிவிட்டாரே, தாகம் தீர்க்கும் தவிப்பை என்றும் போக்கிவிட்டாரே, புதுகலத்தால் இருந்து நானும் இனிது வாழ்கிறேன், புதுகலத்தால் இருந்து நானும் இனிது வாழ்கிறேன். என் சந்தோஷமே என் நித்திய காலமே, சந்தோஷமே என் நித்திய காலமே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே, இன்ப இயேசு எனக்கு அளித்த இன்ப பரிசே. வருகிறேன் என்று அவர் வாக்களித்தாரே, வருகிறேன் என்று அவர் வாக்களித்தாரே, வருகைக்காக காத்திருக்கும் இதயம் கண்டாரே, வருகைக்காக காத்திருக்கும் இதயம் கண்டாரே. முகமுகமாய் அவரை காண ஆவல் கொள்வோமே, முகமுகமாய் அவரை காண ஆவல் கொள்வோமே, யுக யுகமாய் அவருடன் நாம் வாழ்ந்திடுவோமே, யுக யுகமாய் அவருடன் நாம் வாழ்ந்திடுவோமே. சந்தோஷமே என் நித்திய காலமே, சந்தோஷமே என்
அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்ப பரிசை கொடுத்தார் சந்தோஷம். என்னால ஆண்டவரே நான் சந்தோஷத்தை கொடுத்தேன். நீ செய்த பாக்கியத்துக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே சொல்லி இந்த வேளையில ஆண்டவரே நம் நன்றியோடு கடந்து போவதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த சந்தோஷத்துக்காக, நீ கொடுத்த சமாதானத்துக்காக, நீ காட்டின இந்த ஜீவ ஊற்றுக்காக, என் தாகத்தை எல்லாம் தீர்த்திரு. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மற்றவனுக்காக வாழ கற்றுக்கூட ஆண்டவரே. இது வரைக்கும் நாங்கள் வாழாத இருந்தா இனியாவது வாழ எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. எங்களை ஒப்புவிக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே தேவனிடத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே போய் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே போய் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே போய் துதிக்கிறோம். எங்கள் தேவனே போய் துதிக்கிறோம். ஓ நல்லவரே போய் துதிக்கிறோம். வல்லவரே போய் துதிக்கிறோம். மகிமையானவரே போய் துதிக்கிறோம். மகத்தானவரே போய் துதிக்கிறோம். இயேசுவே போய் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஓ தகப்பனே உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆவி ஒன்றிதான் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழும்படி செய்யும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜீவிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஓ தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது ஆண்டவரே சோதனைகள் வரும்போதும் தொல்லைகள் வரும்போதும் மற்றவர்கள் கீழே விழுந்து இருக்கும் போதோ தொல்லையில் இருக்கும் போதோ எப்படி தூக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணரபடியாக செய்ய மாட்டோம். இயேசுவே எங்களை வழி நடத்த ஆண்டவரே. நீதான் எங்கள் தலைவர் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே நீதான் எங்கள் தலைவர் ஆண்டவரே. ஓ தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீரே ஆண்டு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவேன் என்று சொன்னவரே, எங்களை சகல சத்தியத்தில நடத்த ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். அந்த யாவருடைய தேவையை சந்தியும். என்ன பாரத்துல இருந்தாலும் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் அவைகளெல்லாம் விடுதலை பெற்று போகும்படியாக செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையில எங்கள் வாழ்க்கை பொருந்தும்படியாக செய்யும் ஆண்டவரே. நிச்சயமே இறக்கமாயிரும். யாவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. முதியோர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிய ஆசீர்வதி ஆண்டவரே. வழியில இருந்து வந்திருக்க கிருபாகரனே ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த சபையாரை ஆசீர்வதி ஆண்டவரே. நாளை நடக்கிற அந்த ஆபரேஷன்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான தேவனே அதிசயமான தேவனே. ஓ தேவனே இரக்கமாயிரும். அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது ஆண்டவரே. இரக்கமாயிரும் தயவாயிரும் ஆண்டவரே. இயேசுவே நல்லவரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எங்களுக்கு நீ போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நாங்கள் அங்க வரும்போது நாங்கள் உங்க கூட தான் சந்தோஷமா வாழ முடியும் ஆண்டவரே. அது நித்திய சந்தோஷம் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை நாங்கள் இன்றைக்கே பெற்றிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்களை காத்து வந்தோம். எல்லா துதியையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென்.